மணப்பாறையில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மீது பொய் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக வழக்கறிஞர் மோகன்தாஸ் செயல்பட்டு வருகிறார். அவர் கத்தியை காட்டி காவல்துறையினரை மிரட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மணப்பாறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் திருச்சி காவல் துணைத் தலைவர் வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் முழக்கமிட்டனர். குடிபோதையில ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டாருன்னே நான் போய் அவரை மீட்டு வர்றதுக்காக நான் போலீஸை அனுப்புகிறேன், போலீஸை கூப்பிடுறேன். வந்த போலீஸ் அவனை மீட்காம வேடிக்கை பார்த்து கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அதை வீடியோவாக எடுத்து மற்ற நியூஸ்லாம் அதை பரப்பி எனது பெயரை கெடுக்க வேண்டும், எனது தலைவர் சங்க தலைவருங்கிற அந்த புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணாங்க. நான் என் மகன் மீது நான் புகார் கொடுத்து அது முதல் தகவலில் பதிவு செய்யப்பட்டு எனது மகனே கைது செய்யப்பட்டார்கள். அதன் பிறகு டிஐஜி வருண்குமார் அவர்கள் நான் கத்தியை காட்டி போலீஸை மிரட்டியதாக தற்போது என் மீது ஒரு பொய் வழக்கை பதிவு செய்துள்ளார்.